வணக்கம். 2 நாளா தாவேகா பண்ற இந்த பேர அரசியல், குதிரை பேரமா, யானை பேரமா தெரியாது. ஆனா இந்த அரசியல் பரபரப்பாகிட்டே இருக்குது. இது பாஜக தான் பண்ணும். பாஜக பண்ற இந்த விஷயங்கள டிவிகேயும் பண்ணுது அப்படின்னா, பாஜகவோட பி டீம் தான் அப்படிங்கிற ஒரு பயம் தாவேகாவை ஆதரித்த கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு. காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம், திருமாவளவனுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும், அப்புறம் ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பயம். இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு இவங்க திரும்பவும் தாவேகாவில் போய் இணைகிறாங்க. தாவேகாவில் இணைஞ்ச உடனே இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் 6 மாதத்துக்குள்ளே வரும். 6 மாதம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா இவங்களே விவேட்பாளராக விசில் சின்னத்தில் நின்று ஒரு வேளை ஜெயிச்சு இவங்க திரும்பவும் சட்டமன்றத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகளோட ஆதரவு தாவேகாவுக்கு தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாவேகா முடிவு எடுத்து செயல்படுத்துகிறாங்க. இப்போ கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுடைய ஆதரவு தேவைப்படாது. அப்போ அமைச்சர் பதவியில் பிசிகாவும் இருக்குது, ஐயுஎம்எல்லும் இருக்குது. இப்போ 2 பேருமே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு என்ன நாளைக்கு அமைச்சர் பதவியில் இடம் கொடுப்பாங்களா, இல்லை கழட்டி விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 டீமாக பிரிஞ்சிருச்சு. ஒன்று எஸ்பி அணி, எஸ்பி வேலுமணி அணி, இன்னொன்று எடப்பாடி அணி அப்படின்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்பி வேலுமணி அணிகிட்ட இந்த இதை தான் ஏற்கனவே தாவேகா தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் சட்டத்தில் சபாநாயகர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி மனு கொடுத்துருக்காரு. உங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க, நீங்கள் தாவேகா சார்பாக விசில் சின்னத்தில் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா மூலமாக வேலுமணி டீமோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. வேலுமணி டீமில் 25 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு கோவம் வந்துருச்சு. அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவோட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகும் மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அதனால கோச்சிட்டு அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, எஸ்பி வேலுமணி தலைமையில் எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு திமுக தான் எதிரி, திமுகவோட கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறத அவங்க விரும்பவே இல்லை. சரின்னு தாவேகாவை நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு 25 பேர் அப்படியே தாவேகாவை சப்போர்ட் பண்ணால், இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க தாவேகாக்காரங்க, நீங்கள் எல்லாருமே விசில் சின்னத்தில் நில்லுங்க, அதிமுகவில் நின்றதை ராஜினாமா பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சிடறோம், நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணிக்கலாம் அந்த செலவை நாங்கள் கொடுத்துறோம், திரும்பவும் உங்களுக்காக நாங்கள் பிரச்சாரத்தில் இருக்கோம், உங்களுக்காக நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் பிடிக்கவே இல்லை. உங்களை ஆதரித்தோம், நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கணும், ஆனால் கட்சி தாவல் சட்டம் அது இதுன்னு நீங்களே பேசுகிறீங்க, சபாநாயகர் தான் முடிவெடுக்கணும், சபாநாயகருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சபாநாயகர் உங்கள் சபாநாயகர் உங்களுக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்துருவாரா, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 144 வாங்கிட்டாரு, நம்பிக்கை நிறுவனம் பண்ணிட்டாரு, சிஎம்ஆ முதலமைச்சர் தொடர்றாரு. ஆனால் இது எத்தனை மாதத்துக்கு செல்லுபடினா 6 மாதம். 6 மாதம் கழித்து திரும்பவும் கட்சிக்கு ஒரு சிக்கலோ பிரச்சனையோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இப்போ ஆதவர்ஜுனா, புஸ்லி ஆனந்த் இவங்க போன்ற நபர்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு அதிகாரத்தில் உட்காந்தாச்சு, இனிமேல் அந்த அதிகாரம் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க அதிகாரத்தில் உட்கார்ந்த பிறகு ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மேலே ரொம்ப பெரிய காண்டில் இருக்கிறார். அவர் உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருந்தா துணை முதலமைச்சர் ரூம் தான், அறை தான் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி அந்த அறையில் ஒரு பந்தாவா அப்படி கெத்தாக உட்காந்துக்கிறாரு. உதயநிதி நான் உன்னைய விட நான் மேலே இப்போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லாமல் சொல்கிறாரு. இப்போ அடுத்து என்ன செஞ்சுருக்கிறாரு, இவங்க அமைச்சர் ஆகிட்டாங்கல்ல, இப்போ ஏற்கனவே திமுக பிரிவில் அமைச்சராக இருந்தவங்கெல்லாம் அந்த அரசு பங்களா எல்லாத்தையும் காலி பண்ணணும். ஆனால் இன்னுமே யாரும் காலி பண்ணாமல் இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினோட பங்களா எனக்கு வேணும், குறிஞ்சி இல்லம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆதவர்ஜுனா கேட்டிருக்காரு. அது பொதுப்பணித்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லியாச்சு. பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் அமைச்சர்களோட வீடுகளை எல்லாம் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உத்தரவு போட்டுட்ருக்காங்க, ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போடுறாங்க. அவங்களும் அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் ரூமை காலி பண்ணணும், ஏன்னா இப்போ இருக்கிற அமைச்சர்களுக்கு கொடுக்கணும்ல, அதனால அவங்க அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ஆதவர்ஜுனா அந்த குறிஞ்சி இல்லத்தை நமக்கு கொடுத்துருங்க, நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆனால் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக யார் இருக்கா, உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கார். உதயநிதி ஒரு அமைச்சர் பதவிக்கு இணையான எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கும்போது குறிஞ்சி இல்லம் எனக்கு வேணும், நான் இருந்த இடத்த நான் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் ஆதவர்ஜுனா அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அந்த வீடு தான் வேணும், அந்த வீட்டை தான் நான் உதயநிதி இருந்த இடமெல்லாம் நான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. திமுக பிள்ளை ஆரம்பித்தது உதயநிதினால எம்பி ஆகி நம்ம நாடாளுமன்றத்துக்கு போகலான்னு நினச்சவர் உதயநிதி வேணான்னு சொல்லி ஆதவர்ஜுனா விரட்டி விட்டோன்னே அந்த கடுப்பு, அந்த கோபம் இன்றைக்கி அதிகாரத்தில் உட்கார்ந்த பிறகு தான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறதுல உதயநிதியை விட நான் பெரிய ஆள், உதயநிதியை தூக்கம் அடிக்க முடியும், ஜெயிக்க வைக்கவும் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஆதவர்ஜுனா பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி உதயநிதி தரப்புலாம் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. இப்போ குறிஞ்சி இல்லத்தை கேட்குறாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கும்போது குறிஞ்சி இல்லத்தோடு இருக்கிற ஒரு பங்களாவையும் சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த பங்களா 2 பங்களாவில் ஒரு பங்களாவை நீங்கள் காலி பண்ணியிருக்கணும், நீங்கள் இருக்கிற வீட்டை நீங்கள் வச்சுக்கோங்க,
இந்த வந்து கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்காக ஒரு பங்களா வச்சுருந்தீங்களா, அந்த பங்களாவை அரசுக்கு கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது ரெண்டையுமே விட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதை விட வசதிகளாக உள்ள ஒரு பங்களாவை வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அரசு அதிகாரிகள் பேசியிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து சுத்தமாக உதயநிதி ஸ்டாலின் பிடிக்கல. அதை ஒரிஜினாவை என்றைக்கா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இது ஒரு சைடு போயிட்டுருக்கு, அதை ஒரிஜினாவோட அக்கப்போரி இந்த சைடு திமுகவோட எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர், அதுவும் உதயநிதி எதிர்ப்புங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அதிமுக எம்எல்ஏக்களை தூக்குறதுலையும் செயல்பட்டு இருக்காரு. ஒரே சைடு வந்து அதிமுக திமுக ரெண்டையுமே எதிர்ப்பை சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு. லாட்டரி டிக்கெட்டு மாஃபியா உள்ளே விட்டது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிறத இப்போ திமுக அதிமுக ரெண்டு பேருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாளைக்கு விஜய் கூட இந்த விஷயங்கள் நடக்கும். விஜய் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கார்னர் பண்ணி இல்லை கோர்த்து விட்டு சிக்கலில் மாட்டி விட்டுட்டு அவங்க எல்லாமே எஸ்கேப் ஆயிடுவாங்க. விஜய் தான் சிறைக்கு போகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இப்போயே எச்சரிக்கை பண்ணுறாங்க. அதை ஒரிஜினல் கூட இருக்கிறவங்க எல்லாருமே. இப்போ வந்து என்னென்னா எடப்பாடி பழனிசாமியை விட்டு ஏன் வேலுமணி தரப்பு சிவி சண்முகம் தரப்பு இவங்கெல்லாம் விலகுனாங்க. ஏன் விலகுனவங்க எஸ்பி வேலுமணி டீமில் இருக்கிறவங்க அவங்க விலகி போனதுக்கான சொன்ன காரணங்களில் மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி பேசுனது தான். திமுக ஆதரவோடு அவர் வந்து ஆட்சி அமைக்கிறேன் முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை இவங்களால ஏற்றுக்கவே முடியல. எப்பயுமே வந்து ஸ்டாலின் வெஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு இருந்தது. எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு எதிராக திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஆனால் திமுக ஆதரவோடு நம்ம வந்து ஆட்சி அமைக்க போகிறோன்னு அவர் பாண்டிச்சேரியில் ரிசார்ட்டில் இருக்கும்போது பேசும்போது அதை இவங்களால ஏற்றுக்கவே முடியல. எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் சரி, அமைச்சர் பதவி கொடுத்தாலும் சரி, திமுக ஆதரவோடு நம்ம ஆட்சி அமைக்கிறத மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அரசியல் களம் அப்படி வராது, வர முடியாது அப்படிங்கிறத உணர்ந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. உணர்ந்துட்டார். எடப்பாடி பழனிசாமியோட இருந்து விலகினவங்களும் அதை உணர்த்திட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதை ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். திமுக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தார். அதனால மக்கள் அவருக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க. இப்போ 3வது இடத்துக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி டீம் வந்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற எண்ணம் அதிமுகவில் இருக்க நிறைய பேத்துக்கு சுத்தமாக இல்லை. எல்லாம் தாவேகா நோக்கி போகிறாங்க. அப்படின்னா ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று திமுக வரும், இல்லைன்னா தாவேகா வரும். தாவேகாவில் இப்போ சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய முகங்கள், தெரிஞ்ச முகங்கள் இல்லை. ஏன்னா டிவி விவாதங்களில் பேசக்கூடிய நபர்கள் கூட, அதிமுக சார்பாக பேசக்கூடியவங்க கூட தாவேகாவுக்கு தாவிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது எல்லாமே. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. திமுக பொறுத்த வரைக்கும் திமுக எப்பயுமே ஸ்ட்ராங்கு, அதிமுக பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் இல்லை. குழப்பமான ஒரு மனநிலை. இனிமேல் எடப்பாடி பழனிசாமினால் கட்சியை ஒரு வலுப்படுத்தி கொண்டு போக முடியாது. ஏன்னா விட்டு தர மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவர் ஆணவம் முடித்தவர். இனிமேல் அதிமுக வந்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இனிமேல் 4வது 5வது அப்படி தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. இப்போ ஆதவர்ஜுனா இந்த எம்எல்ஏக்கள்கிட்டலாம் என்ன பேசுகிறாரு, அதிமுக எம்எல்ஏக்கிட்ட இப்போ 4 பேர் போயிட்டாங்க, இன்னும் ஒரு 6 பேர் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இசகி சுப்பையோட போக வேண்டியது. ஆனால் அவங்க சில டிமாண்டுகளை எதிர்பார்க்குறாங்க. இப்போ இசகி சுப்பையாவுக்கு நான் தொகுதி மக்கள் நலனுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இசகி சுப்பையா அதுக்காக போகல. 2000 கோடி ரூபா கான்ட்ராக்டை வந்து பாதாள சாக்கடை கான்ட்ராக்டை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் ஏற்கனவே கான்ட்ராக்டுக்காரர். அவருக்கு வந்து ஒப்பந்தத்தில் 2000 கோடி ரூபா பாதாள சாக்கடை திட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் இந்த சைடு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு அதே தொகுதியில் நில்லுங்க. ஆனால் இவங்க பிரிஞ்சு போகிறவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் தொகுதி மக்கள் நலனுக்காக தான் தாவேகா சைடு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுதி மக்கள் நலனுக்காக இல்லை, இவங்க நலனுக்காக தான். இவங்க சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தவங்க. திடீர்னு சம்பாத்தியம் இல்லை, கடந்த 5 ஆண்டுகளாக இல்லை அப்படின்னாலும் 5 ஆண்டுகளில் கிடைச்சதை செஞ்சாலும் அவங்க திமுக கமிஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கி சுத்தமாக கிடைக்குதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே இல்லாமல் அதிமுக எம்எல்ஏக்கள், நீங்கள் உங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுங்கள், திரும்பவும் தாவேகா சார்பாக விசில் சின்னத்தில் நீங்கள் நில்லுங்க, உங்களுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம், செலவும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ செலவு செஞ்சீங்க கட்சிக்காக, இந்த வெற்றிக்காக நீங்கள் எவ்வளோ செலவு செஞ்சீங்க, ஒரு 50 கோடி, சரி நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தலில் நீங்களே அதே தொகுதியில் போட்டி போடுங்க, உங்களுக்கு இதை விட அதிகமாக உங்களுக்கு மக்கள் வந்து செல்வாக்கு கொடுப்பாங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சர் பதவி கிடைக்கும், இல்லை வாரிய தலைவர் பதவியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ்பி வேலுமணி மூலமாகவோ சிவி சண்முகத்து மூலமாகவோ நம்ம இப்படி போய் தாவேக்கால அமைச்சர் பதவி வாங்குறது சிரமம். ஆனால் தாவேக்கா சொல்கிறத, ஆதவ அர்ஜுனா சொல்கிறத நம்ம கேட்டோம்னா நமக்கு வந்து அமைச்சர் பதவி ஈஸியாக கிடச்சிடும். டக்குன்னு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணு, கடன்னு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. நேற்று எஸ்சிகி சுப்பையா கூட சேர்ந்து ஒரு 6 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண வேண்டியது. அவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அர்ஜென்ட்டாக சிவி சண்முகம் தரப்பில் பேசி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது வந்து சரி கிடையாது, இது நல்ல அரசியல் கிடையாது, ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. இந்த குதிரை பேரம் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போச்சுன்னா தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்லாம் பேசி வச்சுருக்கிறாங்க. பார்க்கலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட வேலுமணி டீம் எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க. வேலுமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருங்கிணைந்து செயல்படுவோம், எங்கள்கிட்ட இருந்த கட்சி பதவி எல்லாத்தையும் பிரித்து அதெல்லாம் கொடுத்துட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க. இல்லை அப்படின்னா அதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து எதிர்காலத்தில் இதை விட மோசமாக போகும். உள்ளாட்சி தேர்தல், அந்த தேர்தல், இந்த தேர்தலெல்லாம் ரொம்ப மோசமாக போகும். நமக்கு அதிகாரம் மிக முக்கியம், அதிகாரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு வேலுமணி தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதிக்கு வந்து மாவட்ட செயலாளர் எஸ்பி வேலுமணி இருக்காருன்னா, நீ 2 தொகுதிக்கு தான் உன்னை இனிமேல் மாவட்ட செயலாளர் போட முடியும், 6 தொகுதிக்கெலாம் கொடுக்க முடியாதுன்னா எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தரப்புலாம் பயங்கர கடுப்பாயிட்டாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கிற கோளாறு. இந்த கோளாறுனால தான் இப்படி கட்சி வந்து நாசமாக போனது. இப்போ இன்றைக்கி இத்தனை எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறது காரணமும் எடப்பாடி பழனிசாமியோட இந்த பிடிவாதம் தான். இப்போ எல்லாத்துட்டையும் கொடுத்த மாவட்ட செயலாளர் பதவி, கட்சி பதவி இதை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா எம்எல்ஏக்கள் வந்து யாரும் ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேகா சைடு போக மாட்டாங்க. இவர் நான் கட்சி பதவியெல்லாம் பறிச்சுட்டேன், தர முடியாது, வெறும் எம்எல்ஏவா மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு வந்து சேர்ந்தா உங்களை ஏற்றுக்கிறேன்னு சொன்னோன்னு தான் எதுக்காக நாங்கள் மன்னிப்பு கொடுக்குறோம். பெரிய இந்த கட்சியில் வந்து இப்போ ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கிறது அவங்கவுங்க சொந்த செல்வாக்கில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். அதிமுக பேனர்லையோ ரெட்டையில சின்னத்துலேயோ நின்று ஜெயிக்கிறோம் அப்படின்னாலும் அந்த பேனருக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்ற பிறகு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாமே பேசாமல் எல்லாமே ரிட்டர்ன் ஆகுறவங்கள்ட்ட இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாரு. இப்போ வந்து டிமாண்டெல்லாம் குறைச்சிட்டு சரி வாங்க நம்ம தொகுதிகளை உங்களுக்கு என்ன பதவியில் இருந்தீங்களோ அதே பதவியை திரும்பவும் தரேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. பேசினதுக்கப்புறமா இப்போ டீல் ஓகே ஆகிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தாவேக இந்த ஆதவ அர்ஜுனா பண்ணுற இந்த இருக்குல்ல லாட்டரி டிக்கெட்டு காசு, இந்த காசை வச்சு இவங்க பண்ணுற இந்த பரிமாற்றங்கள் இருக்குல்ல, இதை பார்த்துட்டு எப்படி மத்திய அரசு அமைதியாக இருக்குது, இப்படி குதிரை பேரம்லாம் நடந்தால் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வருது. வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது பாஜக சொல்லி தானே செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சைலண்ட்டாக வெளியே உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க, அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க. நடக்கட்டும், எது வரைக்குமே போகட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த குதிரை பேரமோ யானை பேரமோ இந்த அரசியல் எப்படி வந்து மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை நீங்கள் போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியணுங்களே எப்படியெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் இந்த பேரம்லாம் பேசுகிறாங்க. இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு தான் இவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது, சில டீலும் பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது மக்களுக்காகலாம் யாரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகலை. பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.